ஓம் சாந்தி. 24/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையின் டைரக்ஷன் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாளர் ஆவார். பாபாவின் டைரக்ஷன் அல்லது அறிவுரை என்னவென்றால், நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். கேள்வி: யார் நல்ல குணமுள்ள குழந்தைகளோ அவர்களுடைய முக்கியமான அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை மிக நன்றாக செய்வார்கள். யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் துக்கம் தரமாட்டார்கள். துக்கம் கொடுப்பது கூட முள் போல குத்துவதாகும். பாடல். இந்த கணம் சென்று கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகள், நம்பர் வாரியான முயற்சியின் பிரகாரம் இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். வரிசை கிரமம் என்று ஏன் சொல்லப்படுகிறதென்றால், சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலரோ மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்வது கூட ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தன்மையாகும். நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டது ஆகும். எப்போதும் சிவபாபா இவர் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்றே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் அரைக்கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள். நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருவேளை ஈஸ்வரிய வழி என்று இல்லாமல் மனிதருடைய வழி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் குழப்பம் அடைந்து விடுவீர்கள். என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகிறேன் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். பிரம்மாவின் மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு. அதை நான் சரி செய்வேன். நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர்கள். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் ஞானம் வந்ததுமே தேக அபிமானம் வந்துவிடுகிறது. யோகம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஞானம் என்பது வரலாறு புவியியலை தெரிந்து கொள்வதாகும். இது சகஜமானது. இங்கேயும் கூட மனிதர்கள் எவ்வளவு அறிவியல் போன்ற விஷயங்களை படிக்கிறார்கள். இந்த படிப்பு சுலபமானதாகும். மற்றபடி நினைவில் இருப்பதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. பாபா, நாங்கள் மிகவும் யோக நிலையின் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் குழந்தைகள் சொல்வதை பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பார்க்கின்றார். பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். நினைவு செய்வதில்லை என்பதால் தான் தலைகீழான காரியங்கள் நடக்கின்றன. இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் அதிகம் இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த ஏணிப்படியின் சித்திரத்தை வைத்து கூட நல்ல முறையில் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடாகும். இது தோட்டம் அல்ல. பாரதம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கிறதா என்ன? அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பாபாதான் உயர்ந்த அதிகாரம் உள்ளவர். பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரம் உடையவரே ஆவார். இந்த தாதா அனைத்திலும் அதிக அதிகாரம் உடையவர். சிவன்
மற்றும் பிரஜாபிதா பிரம்மா. ஆத்மாக்கள் சிவத்தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். பிறகு சரீரத்தால் பார்க்கும்போது நாம் சகோதர சகோதரிகள் ஆவோம். அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவோம். இவர் அனைவருடைய எள்ளுத்தாத்தா அல்லது கொள்ளுத்தாத்தா ஆவார். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரம் உள்ளவருக்காக நாம் கட்டடம் கட்ட வேண்டும். இப்படி நீங்கள் எழுதுங்கள். பிறகு மனிதர்களின் புத்தியில் ஏதாவது வருகிறதா என்று பாருங்கள். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார்கள். ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா ஆவார் மற்றும் மனித குலத்தில் அனைவருக்குமான தந்தை பிரஜாபிதா பிரம்மா ஆவார். இது புரிய வைப்பதற்கான மிகவும் நல்ல பாயிண்ட் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். ஒரு பாபாவின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். நடக்கும்போதும் சுற்றும் போதும் கர்மங்களை செய்து கொண்டே பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தங்களுடைய கர்வத்தை, அதாவது தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது. எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. குழப்பமடையக்கூடாது. வரதானம். சாதாரண செயல்கள் செய்யும் போதும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக. விளக்கம். பாபா எப்படி சாதாரண உடலில் வருகிறாரோ, எப்படி நீங்கள் பேசுகிறீர்களோ அதே போலத்தான் பேசுகின்றார். அப்படியே தான் நடந்து கொள்ளுகின்றார். செயல்களும் சாதாரணமாகவே இருக்கின்றது. ஆனால் அவருடைய ஸ்திதி அல்லது மனநிலை உயர்வாக இருக்கிறது. அதே போல குழந்தைகளின் ஸ்திதியும் சதா உயர்வாக இருக்க வேண்டும். டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரணமான காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். சதா நான் சிரேஷ்டமான செயல்களை செய்வதற்காக வந்திருக்கின்றேன், அவதரித்திருக்கின்றேன், அவதாரம் எடுத்திருக்கின்றேன் என்ற நினைவு இருக்க வேண்டும். அப்போது சாதாரண செயல்கள் செய்தாலும் கூட அவை அலௌகீகமான செயல்களாக மாறிவிடும். ஸ்லோகன். ஆன்மீக திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வில் இருப்பதற்கான பயிற்சியை செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தங்களுக்குள் தாரணை செய்ய முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். எந்த அளவிற்கு தன்னை மனதின் சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்ளுவீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். தன்னை உணர்ச்சி மிக்கவராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பத்தின் மூலம் மாற்றக்கூடிய சேவையை செய்யுங்கள். பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகம் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். நன்மை செய்பவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.